சிக்கன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாம். வானல் நல்லா காஞ்ச பிறகு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த தொக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த தொக்குக்காக நான் 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். வதக்கி எடுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் ஆனியன் கூட நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் கருகிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மசாலா எல்லாத்தையும் ஆனியன் கூட போட்டு கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணி கிளறும்பொழுது மசாலாலாம் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும், சூப்பராக இலகி வரும். தயிர் போட்டு நல்லா கிளறின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவியை மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே தக்காளி மசிஞ்சு வந்துடும். மூடி வச்சிடலாம். நான் சிக்கன் கழுவி எடுத்துகிட்டு அதுலேயே உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். அதனால் கிரேவிக்கு தேவையான உப்பு நான் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி இடையில எடுத்து கிண்டி விட்டுட்டு இருந்தோன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட தக்காளி சூப்பராக மசிஞ்சு வந்துருச்சு. கிரேவிக்கான டெக்ஸ்சர் இப்போவே வந்துருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போ கழுவி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை இந்த மசாலா கூட போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாம். நல்லா கிளறின பிறகு சிக்கனை ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக விடணும், மூடாமல் வேக விடக்கூடாது. சிக்கன் வெந்து வர இந்த கேப்பில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்து இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் துருவி கூட போடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தொக்கில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதே இல்லை. சிக்கன் 15 நிமிஷம் வெந்த பிறகு இந்த தேங்காய் துருவலை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.